ஹலோ வணக்கம். நான் உங்கள் இரக்கிட் ராயலிஸ்ட் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டி பர்கர். அம்மா தாயே. 1 2 3 என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல. இது ஒரு தமிழ் படம். அண்ட் இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வைவல் ட்ராமா. படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 19 minutes. அண்ட் இந்த படம் அமேசான் பிரைம் OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. பிளட்டி பர்கரை பார்த்தீங்கன்னா எம் சிவபாலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவியும் கூட. படத்தை நெல்சன் திலீப் குமார் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ்னு ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ சிவபாலன் நெல்சனோட அசிஸ்டண்ட்டும் கூட. படத்தோட எடிட்டிங்கை நிர்மல் பார்த்துக்கிட்டாரு சூப்பராகவே. அண்ட் மியூசிக் ஜென் மார்ட்டின் மாசா கொடுத்துருப்பாரு பிஜிஎம்லாம். காலங்காத்தால வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி பிச்சை எடுக்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானே விளங்குவான் அவன். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாளிகையில் பிச்சைக்காரங்களுக்குலாம் சோறு போடுறாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதில் நம்ம ஹீரோ ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறதுனால அங்கே சாப்பிட போறாரு. போறவர் கம்முன்னு ரிட்டர்ன் சாப்பிட்டு வராம போய் அங்கே லாக் ஆயிடுறாரு. லாக் ஆனவர் சும்மா இருப்பாரா? அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து சுற்றி பார்த்துட்டு அடுத்து நடக்க போற சம்பவம் தெரியாம சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் டார்க் டோன்ல பைத்தியக்கார குடும்பங்கள் சங்கமம் ஆகும். அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உனக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு. வீடு பயங்கரமா இருக்குல்ல. படத்தில் கவின் வந்துட்டு 2 கெட்டப்பில் நடிச்சிருப்பாரு. பெக்கர் கெட்டப்பில் ஒன்று, அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் சின்னதாக அந்த கெட்டப்பும் நல்லாயிருக்கும். ஆல்சோ அந்த கேரக்டரை வந்துட்டு நல்லா செமையாக பண்ணியிருப்பாரு. கூட அந்த கேரக்டருக்கு ஒரு எமோஷ்னல் கோர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை ரொம்ப அழகாகவும் கொண்டு வந்திருப்பாரு. அதே சமயத்தில் அவருக்கு அந்த சுச்சுவேஷனில் அப்பர் ஹேண்ட் இல்லைன்ற ஒரு மொமெண்ட்லேயும் இந்த ஹியூமன் ரேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, கோவத்தை மீறி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டோனில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீனை இவர் செம்மையாக நடிச்சிருப்பாரு. அது நமக்கு ஹியூமன் நேச்சரை காட்டுற ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். அண்ட் கவினும் அந்த என்டையர் மூவியில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. படத்தில் கவின்க்கு அப்புறமா ரெடின் கிங்ஸ்லி வந்துட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவார். ரொம்ப சவுண்டியாக இருக்கும். அவர் பாட்டு கத்திட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக கோஸ்ட்ன்ற பேரில். பட் அவர் வந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுவார். அந்த சீன் ரொம்ப நல்லா ப்ரோட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அர்ஷத் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அர்ஷத்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. மேபி நம்ம ஜெயிலர் படத்தில் தட்ராஜ் அப்படின்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் இந்த படத்துலேயே ஒரு சைக்காட்டிக் டச்சில் மாசா ரோல் பண்ணியிருப்பார். நம்ம மனசில் நின்றுவார் கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு கேரக்டர் நோட்டபிளாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அக்ஷயா ஹரிஹரன். அவங்க வந்துட்டு ஒரு ஃபேஸ்லெஸ் எக்ஸ்பிரஷனோட படம் ஃபுல்லாக அவங்க ஐஸ் டெட்டாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க அப்படி மாறுறதுக்கான காரணத்தையும் சொல்கிறப்போ எமோஷ்னல் டச் இருக்கும். ஒன்றுமே புரியல. வரப்போற ஓரோருத்தரும் ஓரோரோ ரகம். அவங்க முன்னாடி தான் நீ நடிக்க போற. படத்தில் அதர் கேரக்டர்ஸாக வர சலீமா, பிரியதர்ஷினி, திவ்யா, அனார்கலி, பிருத்திவிராஜ், அப்புறம் இன்னும் சில பேர்லாம் கூட அந்த கில்லர் டோனில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மொமெண்ட்டை வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதுவும் அவங்க அந்த மணிக்காக ஃபைட் பண்ணுறதையும், அதுவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவங்க யாருக்கும் தெரியாமல் போட்டு தள்ளுற சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஹியூமன் பிஹேவியர் ஃபீல் வந்துட்டு யாரா நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்களாடா அப்படின்ற வைப்பில் இருக்கும். இட் வில் பி லைக் எப்படி சொல்கிறது, லைக் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, கடைசியில் எல்லாமே கொடுத்தாலும் பத்தாது அப்படின்ற ரேஞ்சில் ஒவ்வொருத்தரும் சுற்றிக்கிட்டு இருப்பான். அண்ட் படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸில் ராதா ரவியோட ஸ்கோரிங் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் மாசாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியல, மின்றது எல்லாமே தங்கம் இல்லை. இன்னும் 2 ஹவர்ல அவங்க அங்கே இருப்பாங்க. அதுக்குள்ளே போய் ஆளெல்லாம் ரெடி பண்ண முடியாது. இவன் தான் ஒரே ஆப்ஷன். மொத்தத்தில் பிளட்டி பர்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஏழைய பணக்காரனோட அந்த டைனமிக்ஸை வந்துட்டு ஒரு டார்க் காமெடியில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது தான் சொல்ல முடியும். அதுவும் இந்த படத்தோட கேஸ்டோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். நமக்கு பர்சனலாக பார்க்குறப்போ இந்த ரெடி ஆர் நாட் வைப்பில் வந்துட்டு இந்த சர்வைவல் த்ரில்லர் வைப் இருக்கும். படத்தில் ஒரு இடத்துலையும் லேகோ இந்த போர்டமோ எதுவுமே ஃபீல் ஆகாது. ஒரு மாதிரி குயிக் எமோஷனல் கனெக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வி வில் கெட் இட். எப்படி வந்துட்டு ஃபேட் வந்து மிஸ்டீரியஸ் மேனரில் வேர்ல்டு ஸ்மாலுங்கிறத புரிய வைக்கும்ன்றதை வந்துட்டு இதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஃப்ளான்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸையும் ஸ்க்ரீன் பிளே நரேஷன்லேயும் வந்துட்டு கொஞ்சம் டெப்த்து போகாமல் இருந்திருக்கும்.
பட் ஸ்டில் நம்ம மனசில் அதை யோசிக்க விடாமல் படம் ஃபுல்லாக அழகாக கொண்டு போனதுனால இட்ஸ் மஸ்ட் வாட்சுங்க. நான் சொல்றது கேடு. திஸ் இஸ் a bad idea. உனக்கு 300 கோடி கிடைக்க போகுதுன்னா மிரட்டினா நீ போயிடுவியா? இதுதான் ஒரே வழி. இந்த படத்துலேருந்து நான் ஒரு கோட் என்ன ஃபீல் பண்ணேன்னா அதாங்க, த வேர்ல்டு இஸ் ஸோ ஸ்மால். அதாவது பிரிங்கிங் பீப்புள் டுகெதர் ஹூ ஆர் டெஸ்டைன்ட் டு மீட். நீயே நினச்சாலும் நீ யாரை மீட் பண்ணுங்கிறத தடுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் மிஸ்டீரியஸ். நாம் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுற ஒருத்தர் ஏதோ ஒரு முறையில் நாம் கூட கனெக்டில் இருந்திருப்பாங்க, அது நமக்கே தெரியாமல் இருந்திருக்கோம். கண்டிப்பா மாட்டிப்பேன். ஸோ லேடி பர்கருக்கு ஈராக்கின் ஜைலஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4ங்க. அந்த அசகத பிஜிஎம்காகவே கண்டிப்பாக ஒர்க்குங்க. பட் இட் மே நாட் ஒர்க் ஃபார் சம் பீப்புள். லைக் இந்த ஜென்ரல் கமர்ஷியல் விரும்பிகளுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக கிவ் இட் ட்ரை. ஏன் ஆனால் நம்ம மொட்டைக்கு பார்த்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி தோணிருக்கு. தாட் ப்ராசஸ் புதுசாக இல்லை, பண்ணலாமா? ஓன் தாட் ப்ராசஸ் புதுசாகுதே. டேய், அந்த விக்கு, அந்த மேக்கப் செட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. எதுக்கு? ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ அவ்வளோதான், ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கு. மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு உங்களையும் அதே மாதிரி ஒரு பேலஸில் தூக்கி போட்டு சர்வைவ் தள்ளி விட்டுருவோம்.